அதனாலதான் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த முறை கடந்த தேர்தலிலே தமிழ் தேசியம் அங்கு கிழக்கிலே வென்றிருக்கிறது. அப்ப அந்த கிழக்கிலே தமிழ் தேசியம் வென்றமைக்கு ஒரு காரணம், கிழக்கில் உள்ள அனைத்து வேட்பாளர்களும் சுமந்திரனை கிழக்குக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். இவர் கிழக்குக்கு போகவில்லை. ஏனென்றால் கிழக்குக்கு போனால் தங்களுக்கு தோல்வி வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் கிழக்கின் மக்கள் தேசியத்தின்பால் நிற்கிறார்கள், அப்ப அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதனால் அவர்கள் போகவில்லை. இப்போது அதாவது பிள்ளையானும் கருணாவும் கைகோத்திருக்கிறார்கள். 22 வருஷத்துக்கு பிறகு இருவரும் கைகோத்திருக்கிறார்கள். முரண்டுபட்ட 2 சக்திகள் கைகோர்த்திருக்கின்றன. அப்ப முரண்டுபட்ட 2 சக்திகள் கைகோர்க்கின்றது என்று சொன்னால் நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த கருணா வெறுகளிலே போய் நினைவஞ்சலி செலுத்துவதும், அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் போய் அனைவுவதைக்கு நினைவஞ்சலி செலுத்துவதும், இது எத்தகைய நிகழ்ச்சிகளுக்குள்ளால் வருகின்றது என்பதை நாங்கள் மிக ஆழமாக பார்க்க வேண்டும். இது வெறும் வெற்று கண்களால் பார்த்து விட்டு சொல்லக்கூடாது. இது எல்லாம் ஒரு நிகழ்ச்சிகளுக்குண்ட அடிப்படையில் தான் இதையெல்லாம் நிகழ்கின்றன. ஆகவே இப்போது கிழக்கிலே தமிழ் தேசியத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சிகள் உருவாகிவிட்டது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இவர் நல்லவர் எவர் கெட்டவர் என்பது இங்க முக்கியம் இல்லை, அதனுடைய விளைவுகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நல்லவர் கெட்டவர் செய்கின்ற செயல்களுக்கு அப்பால் அவர்களால் ஏற்படுகின்ற விளைவுகளும் அந்த விளைவுகளால் ஏற்படப்போற விளைவுகளையும் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே இப்போது கிழக்கிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தமிழரசு கட்சிக்கான வாக்கு வங்கியை வீழ்த்துவதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எல்லா பக்கங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு விட்டன. இப்போது இங்கே மும்முனைகளிலே இந்த தமிழ் தேசத்தை வீழ்த்துவதற்கான நிகழ்ச்சிகளை எம்பிபி அரசாங்கம் வடிவாக செய்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் கிழக்கில் யார் வந்தால் மக்கள் விரும்ப மாட்டார்கள், யார் வராவிட்டால் விரும்புவார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டுதான் தேர்தலை அணுக வேண்டும். இப்போது கூட விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு பிரதேசத்தினுடைய தேர்தலிலும் அந்தந்த பிரதேசத்தினுடைய பிரமுகர்கள், சாதி, மதம் இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றன. இவர்கள் அரசியலுக்குள்ளே உள்ள அரசியல்கள் அவ்வாறுதான் அது நடத்த முடியும். மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு கிறிஸ்தவரை நிறுத்தாமல் வேறொருத்தரை நிறுத்தினால் அங்கே தோல்வியடையும். அப்ப நாங்கள் இதையெல்லாம் பார்க்க வேண்டும். இது இயல்பான விடயங்கள், இது மக்கள் மனங்களில் இருக்கிற விடயங்கள். இதையெல்லாம் ஒரே நாளில் அழித்து விட்டு மாற்றி எழுதிவிட முடியாது. ஆக தமிழ் தேசியத்தின்பால் நிற்கின்ற போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் இவற்றை கடந்து இவை முன்னோக்கி வராமல் தடுப்பதற்கான எல்லா தடுப்புச் சோர்களையும் இட வேண்டியது அரசியலில் அறிவார்ந்தவருடைய கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், தமிழ் மக்களை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே அல்லது தமிழ் தேசியத்தை தோற்கடிக்கக்கூடிய வகையிலே இந்த செயற்பாடுகளை செய்வது. ஒருவர் வேண்டாம் இவர் வரக்கூடாதுன்னா அவரை விட்டு விடுவோமே. அதாவது நான் ஒரு சமாதானம் பேச போகின்ற போது நான் சமாதானம் பேச போறவனுக்கு எதிரான எதிர்க்கத்தோட ஒருவனை நான் அழைத்து சென்றால் நான் சமாதானம் பேச முடியாது, நான் நிராகரிக்கப்படுவேன். இதுதானே உண்மை. இது மட்டக்களப்பிலே இப்ப நிகழ போகிறது. அப்ப மட்டக்களப்பிலே தமிழ் தேசியத்தை தோற்கடிப்பதற்கான அடுத்த கட்ட நகர்வு நடத்தப்படுகிறது.